ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நண்டு மசாலா மிக சுவையாக செய்வது எப்படி என்பது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பத்தை ஒரு 4 பத்தை பொடி பொடியாக வச்சுருக்கேன். கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சோம்பு தேங்காயும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய், சோம்பு, கசகசா 3ஐயும் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இதை நான் போடுறேன். 3 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது போடுறேன். குக்கரில் தாம்மா செய்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோம்மா. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தண்ணி வரும், நண்டு தண்ணி வரும், அதனால் 1 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 விசில் வந்த உடனே உங்களுக்கு நான் எடுத்து திருப்பி என்ன செய்யணும்னு காட்டுறேம்மா. இப்போ திறக்க போகிறேம்மா. திறந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றுறேம்மா. 2 குழிக்கரண்டி எண்ணெய், சின்ன கரண்டி தான் ஊற்றுறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் தான் வரும். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, தீயை கொஞ்சம் வதக்கி வச்சுங்க. மேலே படப்போகுது, இதில் கொட்டணும். இதில் கொட்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுது, இந்த விழுதை இதில் அப்படியே போட்டுடணும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுமா இது. நம்ம இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் ரசம் வச்சுட்டு இந்த நண்டு பண்ணிவிட்டு மசாலா பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வரும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, கொஞ்சம் உப்பு கம்மியாக தாம்மா இருக்குது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இது கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, எப்படி வந்தது இந்த நண்டு மசாலான்னு சொல்லுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி தாம்மா இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா கொதி வந்து கொஞ்சம், இது நான் நண்டு கிரேவி மாதிரி தான், அன்றைக்கி கிரேவி தான். அது சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சுவையாக இருக்கும். இந்த சுவை இனிப்பு கலந்த காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை தஞ்சை சமையல். சளி பிடிச்சிருந்ததுன்னா நல்லா சளி விட்டுடும் இது நண்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா. இன்னொரு நாள் நான் நண்டு சூப் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நண்டு ரசம் காரசாரமாக இருக்கும். இனிப்பு, கார, சாரம் எல்லா சுவையும் இதில் இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல அருமையான சுவையில் நண்டு மசாலா. ஆஃப் பண்ணிடுறேம்மா. இந்த நண்டு மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னை தஞ்சை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பார்க்க ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.